உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆமா, டான்ஸ் ஆடிட்டே யார் உள்ள வராங்க? என்ன ரிஷி ப்ரோ இது? யாருமே என்கிட்ட சொல்லவே இல்ல. டான்ஸ் ஆடலாமா? ஒரு ஆட்டம் போட்டுறலாம். டேய், நான் யாரையும் கூப்பிடலடா. கூப்பிடலையா? அப்ப இது என்னது? நான் போய் பாக்குறேன். நிறுத்துங்க. என்ன அங்கிள், இந்த மியூசிக் உங்களுக்கு பிடிக்கலையா? இது என்ன ரொம்ப அநியாயமா இருக்கு? நீங்க சந்தோஷமா இருந்தா ஜூஸ் குடிப்பீங்க, சேஸ் பண்ணிப்பீங்க, ஸ்வீட் சாப்பிடுவீங்க. எங்களுக்கும் சந்தோஷம் வரும் இல்லையா? இது என்ன கொடுமையா இருக்கு? நாங்க டான்ஸ் கூட ஆடக்கூடாது சொல்லுங்க. பல்விந்தர், எவ்வளவு தைரியம் தான் இங்க வந்திருப்ப? இங்க இருந்து கிளம்புடா. கெட் லாஸ்ட். நான் லாஸ்ட் ஆகுறேன். நான் ஒன்னும் வீட்ல வாடகை எடுத்து தங்கறதுக்கு வரல. நான் ஒரு சந்தோஷமான மேட்டர் சொல்றதுக்காக அங்கிளுக்கு ஸ்வீட் கொடுக்க வந்தேன். இந்தாங்க அங்கிள். ஓ, சுகர் இருக்கா? வந்த விருந்தாளி நீங்க உட்கார கூட சொல்ல மாட்டேன்றீங்க. லக்ஷ்மி, லக்ஷ்மி என்ன பண்ற நீ? அதெல்லாம் எதுக்கு கையில தூக்கி வச்சிட்டு இருக்க? அதெல்லாம் கீழே இறக்கி வைமா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இந்த மாதிரி நேரத்துல இதெல்லாம் தூக்க கூடாதுமா. அதோட உன் உடம்பு நீ தான் பாத்துக்கணும். சரி, கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறேன். பணக்காரங்க ஸ்வீட்னாவே ஒரு ஸ்பெஷலா இருக்கும் போல இருக்கு. போன வாட்டி கூட நான் இங்க தான் சாப்பிட்டேன். இங்க என்ன நடக்குது? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நேரம் வீட்டுக்குள்ள வந்து பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? என் பையன் சொன்னது காதுல விழல? இப்ப இந்த நிமிஷமே இங்க இருந்து போ. போறேன் மேடம். மேடம் எதுக்கு கோவப்படுறீங்க? நான் இங்க ரூம் எடுத்து தங்கறதுக்காக வரலன்னு சொன்னல. நான் இங்க ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் வந்தேன். அதே மாதிரி கௌரவமா வெளில போயிடுவேன். அதோட சந்தோஷமா போவேன். அதுவும் என் குடும்பத்தோட போவேன். டே வாசிங்கடா. அடே அடே அடே. ஷோ, இந்த சத்தம் எனக்கு தலை வலிக்குது. முதல்ல இதை நிறுத்துங்க. Just listen you. Cheap dirt. இது கல்யாண வீடு. உன்னோட இந்த ஜீப்பான ஆட்டத்தை வெளியில எங்காவது போய் வெச்சுக்கோ. Out, get out. ஏய், என்னடா வேணும் உனக்கு? போறியால போலீஸ் கூப்பிடுவா. கிளம்புடா இங்க இருந்து. டேய், எதுக்கு இப்ப துள்ளிட்டு வர? நான் போறேன் இரு. டிராமா போடுறான். இந்த மொத்த பொறுக்கி கும்பலும் நிம்மதியை கெடுக்கிறதுக்குனே வராங்க. இத பார், உன் டான்ஸ் டிராமா எல்லாமே நல்லா இருந்தது. நாங்கெல்லாம் ரசிச்சிட்டோம். இந்த அப்படி போய் இங்க இருந்து. புது நோட்டா கீழே போறீங்க. அழுக்காட போது மேடம். லக்ஷ்மி, இந்தாங்க என்னைக்குங்க. இந்தாங்க. இந்த வேலை முடிஞ்சது. 2 பேரும் எடுத்துங்க. போங்க போ. நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க. இங்க இருந்து போயிடு. இல்ல. என்ன அங்கிள், நான் ஒன்னும் உங்க வீட்டு டிரைவர் இல்ல. என்ன புடிச்சு வெளில தள்ளுறதுக்கு. நான் எதுக்கு உங்க பேச்சு கேட்கணும்? லக்ஷ்மி, வாயன் கூட. உன்னை கூட்டிட்டு போறது தான் வந்தேன். தேவையில்லாம யார் முன்னாடியே மானம் போக கூடாது. முக்கியமா உன்னோட மானம். பேசாம கூட வா. என்னடா இங்க வந்து உளறிட்டு இருக்க? இங்க இருந்து மரியாதையே போயிடு. போகவா? அப்ப நீ என் கூட வரமாட்டியா? நான் எதுக்குடா உன் கூட அங்க வரணும்? பல்விந்தர், எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காக உன்னோட பேரை நீ இன்னும் கெடுத்துக்க பாக்குற? லக்ஷ்மி, என்ன பேசுற நீ? இவங்க தான் யாரும் புரிஞ்சுக்கலனா நீ கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கற. அப்புறம் உனக்கு தான் கஷ்டம். ஏய், நீ எங்க போயிட்டு இருக்க? என்ன பண்ண போற? இதான் இந்த வீட்டோட பிரச்சனையே. அன்பா பேசி புரிய வைக்கலாம்னு பார்த்தா யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. நானே என் சைடு சொல்லணும் இல்லையா? லக்ஷ்மி சொல்லவே இல்லையா? அப்ப நான் சொல்லவா? ஏன் பேண்ட் வாத்தியத்தோட வந்தேன்னு சொல்லவா? உங்க 2 பேருக்கும் என்ன பண்ணணுமோ அது வீட்டுக்கு வெளியே போய் பண்ணிக்கோங்க. கௌரவமானவங்க வாழ்ற வீடு இது. இவனையும் கூட்டிக்கிட்டு போயிடு. கெட் அவுட். கேட்டுச்சா? அவ்வளவு பெரியவங்க சொல்றாங்க கேட்டுதா? எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. தேங்க்யூ மேடம். அதெல்லாம் இருக்கட்டும். இந்த டீயை போட்டது யாருன்னு சொல்லுங்க. அட சொல்லுங்கம்மா. சுகரே போட மாட்டீங்களா என்ன? எல்லாரும் சுகர் இல்லாம வாழ்றீங்க. எனக்கு ஒரு நல்ல ஸ்வீட்டா ஒரு டீ வேணும். அதுவும் ஸ்ட்ராங்கா. அட பாட்டிமா, எங்க போறீங்க? கொஞ்ச நேரம் இருங்க. இங்க ஒரு லைவ் ப்ரோகிராம் நடக்க போகுது. இந்த மாதிரி சீன் எந்த சீரியலையும் வந்தது கிடையாது. ஏன்னா அவ்வளவு பெரிய சஸ்பென்ஸ் இருக்கு. என்ன லக்ஷ்மி, சொல்லிடலாமா? எல்லாரும் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லவா நம்ம 2 பேரோட சஸ்பென்ஸ்? சொல்லவா? என்ன?
ஹலோ ஹலோ ஜாக்கெட் போட்ட ஹீரோ. இன்னைக்கு நான் தான் ஹீரோ. பல்லு, நீ அவளையும் முறைச்சுக்கிட்டு இருக்காது, என்னையும் கொஞ்சம் பாரு. என்ன பாரு. உன்னதாட்டா பாக்குறேன். ஆயுஷ், போலீஸ்க்கு கால் பண்ண. இந்த வாட்டி ஜெயிலுக்கு போனா கண்டிப்பா உன்னால வெளியே வர முடியாது. போலீஸ்க்கு போன போடு. அந்த நேரத்துக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்க குடும்ப லட்சணம் என்னன்னு வெளியில தெரியட்டும். இங்க என்னென்ன நடக்குதுன்னு வெளியில தெரிஞ்சால. என்னடா நடக்குது? உன் பொண்டாட்டி எங்க நிக்கிறாள் லட்சுமி, அவ வயித்துல குழந்தை வளருதுல, அது யார் குழந்தையா இருக்குன்னு நினைக்கிறேன்? நல்ல விஷயம் தான். போலீஸ கூப்பிடுங்க. அவங்க முன்னாடி இந்த சஸ்பென்ஸை நான் உடைக்கிறேன். கூப்பிடுங்க கூப்பிடுங்க, சீக்கிரம் சீக்கிரம் போலீஸ கூப்பிடுங்க. என்ன உங்க யாருக்கும் தெரியாதா? ஐயோ என்ன லட்சுமி, நீ பெரிய தப்பு பண்ணிட்டியே. நீ இவர்கிட்டயே சொல்லிருக்கணும்ல. ஏன்னா இவர் தானே இப்போ உனக்கு புருஷனா இருக்காரு. சொல்லலையா? சரி விடு, அந்த விஷயத்தை நானே சொல்றேன். இவ வயித்துல வளர்ற குழந்தை அது ரிஷியோட குழந்தை இல்ல. அந்த குழந்தை இந்த பல்வீந்தரோட குழந்தை. இந்த பல்லுவோட குழந்தை தான் வயித்துல வளருது. என்னாச்சு? ஏதாவது தேல் கொட்டிருச்சா என்ன? எல்லாம் வாயை பொளந்துக்கிட்டு நிக்கிறீங்க. வாயை மூடிட்டு இருந்து போடா. இப்போ கூட என் பேச்ச நம்பலையா நீங்க? சரி, நான் போய் பேசுறதுதான் நினைக்கிறீங்க. ஒன்னு சொல்றேன். 2 நாளைக்கு முன்னாடி லட்சுமி 2 நாளைக்கு முன்னாடி அவ சித்தி வீட்டுக்கு போயிருந்தால இல்லையா? இல்லன்னு சொல்லுங்க பார்க்கலாம். போனால இல்லையா? அட சொல்லுங்க. இவன் உங்க பையன் தானே? ஏதோ நீங்க கெசினோ அது இதுன்னு சொல்லுவீங்கல்ல. இவனோட குணமே பொண்ணுங்களை மட்டமா பாக்குறது தானே. இவனுக்கு நான் டிரைவராகவும் இருந்திருக்கேன். பொண்ணுங்களை ரொம்ப கேவலமா பாப்பான். பொண்ணுங்க கிட்ட என்னென்னமோ பேசி பொண்ணுங்களை மயக்கும். அதே போல பேசிதான் லட்சுமி மயக்கிட்டான். அதுவும் ஏன் முன்னாடியே. என்ன லட்சுமி? அவளே கேளுங்க, அவளே சொல்லுவா. மனசு உடையும் போது அழதானே செய்வாங்க. அப்ப சாஞ்சு அழறதுக்கு ஒரு தோல் தேவைப்படுதுல. அது யாரோட தோல் நினைக்கிறீங்க? இந்த பல்வீந்தரோட தோல். இப்போ ஞாபகம் இருக்கு. ரொம்ப அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தா. எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்கு. அழுதா. நான் தான் சமாதானப்படுத்தினேன். இன்னைக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அழகான மாலை இரவு லட்சுமி என் கூட இருந்தா. தலைமுடிலாம் விரிஞ்சிருந்தது. பல்வீந்தர், வாயை மூடுறா. இந்த மாதிரி கேவலமான பேச்செல்லாம் வீட்டுக்கு வெளியே வச்சுக்க. சொல்றது கேளு. இங்க வச்சுக்க. நான் சொல்றேன். வெளியே போடா. போ. நான் போலீஸ் சொல்றது. போ. வெளியே போ. நான் சொல்றத கொஞ்சம். உனக்கு என்ன வேணும்? சரி, அவ வயித்துல உன் குழந்தை வளருது. அதுக்கு என்ன செய்யணும்? எங்க கிட்ட இருந்து என்ன வேணும்? நீலம், வேற என்ன செய்யணுங்க? ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரிஷியால லட்சுமி பிரெக்னென்ட் ஆகல. ஆரம்பத்துல இருந்தே லட்சுமி நம்ம மானத்தை வாங்க தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு பாத்தீங்கல்ல, எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி பணம் தான் இருக்கு. பணம் தானே வேணும் உனக்கு? எனக்கு உங்க பணம்லாம் தேவையில்ல. அந்த ஆசையெல்லாம் வெளியில வேற யார்கிட்டயே காட்டுங்க. God. எனக்கு உங்க குடும்ப பேரும் வேணாம். அந்த ஓபராய் அது என்னோட குழந்தை. அது என்ன மாதிரி தான் இருக்கும். அதுவும் இந்த சிங்கத்தோட குழந்தை. ஆடோ இல்ல கழுத மாதிரிலாம் இருக்காது. கேட்டல். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.